நீங்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கின்றேன். பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆக்கம் ஒன்று செய்ய போகிறோம். சரியா, இலகுவான ஒரு ஆக்கம் செய்ய போகிறோம். முதல் ஆரம்ப கட்டத்தில் இருந்து போகலாம். அதுக்கு என்ன தேவைன்னா கிளே. என்னது? கிளே. நீங்கள் கிளே விளையாடுறீங்களா? நிறைய உருவங்கள் எல்லாம் செய்து விளையாடுறீங்களே. நம்ம பிள்ளைகள் நிறைய பொம்மைகள் செய்து விளையாடுவீர்கள், பாம்பு செய்து விளையாடுவீர்கள், மோதிரம் செய்து விளையாடுவீர்கள், பழங்கள் செய்து விளையாடுவீர்கள். இப்படி கிளேல செய்து விளையாடுவீர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஆக்கம். இது செய்ய போகிறேன், ஒரு ஆக்கம். கிளே எடுத்துருக்கிறேன், ஒரு சின்ன துண்டு எடுக்கிறேன். சரியோ, கிளேலேருந்து என்ன செய்கிறேன், ஒரு சின்ன துண்டு ஒன்று எடுக்கிறேன். எடுத்து இதை விட சின்ன துண்டாவ இப்போ நாங்கள் முதல் என்ன செய்வோம்டா கோடு போடுவோம். போடலாமா? இது பார்த்தீங்களா? என்ன இது செய்யலாம்? கோடு போடுகிறோம். என்ன உறைஞ்சி என்ன செய்கிறோம்? மேலே இருந்து கீழ்ப்பக்கமாக உறைஞ்சவுடன் இதில் இருக்கிறதே நாங்கள் என்ன செய்வோம்? பாருங்க பிள்ளைகள், நல்லா இருக்கா? என்னத்தில் கோடு போட்டு நாங்கள் கிளேயில் போட்டு நாங்கள் என்ன கலர் கிளேயில் போட்டு நாங்கள் சிவப்பு நிற கிளேயில் ஒரு கோடு போட்டு நாங்கள். அடுத்தது அதோடு சேர்த்து ஒரு பிங்க் கலர் கிளேயை போடுவோம். என்ன இதோடு சேர்த்து இது செய்ய போகிறேன், போட போகிறேன். சரி, முதல்ல நாங்கள் அதை நேர வடிவாக வருது. பிள்ளைகள் கீழே நல்லா தேய்ச்செடுக்க வேணும். ஒரு விரலால் தான் தேய்க்க வேணும், ஆனால் நல்லா தேய்ச்செடுக்க வேணும். சரியோ? பார்த்தீங்களா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் என்ன செய்தாங்க, ஆனால் சேர்த்து போட்டிருக்கிறோம்ன்றதே தெரியலேன்னு. உண்மையான பெயிண்ட் கலர் மாதிரியே வந்திருக்கு. இதில் வடிவாக இருக்குதுல்ல. அடுத்ததாக இன்னொன்று செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ஒரேஞ்சில் செய்வோம். என்ன முதல்ல நாங்கள் கோடு போடுவோம். அடுத்த வரும் வகுப்பில் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு மாம்பழம் செய்யலாம், இல்லை ஒரு ஆப்பிள் செய்யலாம். முதல்ல என்ன செய்ய போகிறோம், நீங்கள் இதை முதல் பழகி கொள்ளுங்க. ஒரு கிளே துண்டு எடுத்து ஒரு A4 ஷீட்டில் என்ன செய்ய வேணும், நல்லா உறைஞ்சி போட வேணும். அது தடிச்சதாக இருக்கக்கூடாது, மெல்லிசாக்க வேணும். இது பிள்ளைகளோட கைப்பயிற்சிக்கும் நல்லது, கண்ணுக்கும் நல்லது. அவட கலர்ஸ் அவை யோசிப்பின மஞ்சளும் சிவப்பும் சேர்க்கலாம், பிங்கும் நீளமும் சேர்க்கலாம். இப்படின்னு சொல்லி அவன் தங்களோட வர்ண பயன்பாடுகளை விரிவாக்கி கொண்டு போவினான். பார்த்தீங்களோ பிள்ளைகள்? நல்ல டீச்சர் நல்ல மெல்லிசாக எடுத்துட்டேன், பேப்பரோடு சேர்த்து மெல்லிசாக எடுத்துட்டேன். சரியோ பிள்ளைகள்? ஒரேஞ்சோட என்னத்தை சேர்ப்போம்? பச்சையை சேர்ப்போம். என்ன ஒரு சின்ன துண்டு காணுமே, ஒரு சின்ன துண்டிச்சே பார்த்தீங்களா?
சின்ன துண்டு தான் எடுத்து என்ன செய்தேன் நான் டீச்சர் அதோட அதுக்கு பக்கத்திலே பூசிக்கொண்டு வாரேன். ஆனால் அது என்ன செய்யும் அதோட சேர்ந்து வார மாதிரியே தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கு பிள்ளைகள் ஒரு ஆக்க செய்யக்க. பார்த்தீங்களா பச்சை கலர் வந்து வேற கலர் மாதிரி வருதுன்னு பார்த்தீங்களே. முதல் நாங்கள் இதை எப்படி நீங்கள் உரைச்சி பழகுங்க பிள்ளைகள். அந்த கிளே எடுத்து சின்ன சின்ன துண்டு எடுத்து இப்படி உரைச்சி பழகுங்க. வேறு வடிவாக இருக்குன்னு வடிவாக இருக்கே. வடிவாக இருக்கு. டீச்சர் கையில் கொஞ்சம் பச்சை இருக்குதா. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், திருப்பி இந்த பச்சையை வந்து இதில் கொடுப்பேன். பச்சையை கொடுத்த நாங்கள் இப்போ நான் இதோட கொஞ்சம் மஞ்சளையும் சேர்க்க போகிறேன். இது கொஞ்சம் மஞ்சளையும் என்ன செய்ய போகிறேன். அடுத்த முறை நாங்கள் ஒரு பூக்கு என்ன செய்வோம், பூக்கு இலையிலே ஒன்று செய்வோம். ஏதோண்ட அடுத்த வகுப்பு டீச்சர் சொல்லி தாரேன். ஆனால் அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்ய வேணும், ஒரு கிளேயில் கொஞ்சம் சொட்டு கிளே எடுத்து இப்படி தேய்ச்சி பழகி வச்சுருக்கோம். சரியோ, தேய்ச்சி பழகிட்டீங்கள்டா அப்புறம் நாங்கள் செய்யக்க ஈஸியாக செய்து கொள்ளலாம். நீங்கள் எப்படி வச்சு இது செய்வீங்கள், கொப்பியில் வச்சு நிலத்தில் எப்படி தான் வச்சு செய்வீங்கள், மேசையில் வச்சு தான் பிள்ளைகள் உண்மையாக இதுக்கு தேய்ப்பீங்களே. ஆனால் அப்படி தேய்க்கிறது உங்களுக்கு விளங்குமா? இப்படி நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே இன்னும் ஈஸியாக தேய்ச்சி கொள்ளுவீங்கள். சரியோ, இங்கே பேர் பிள்ளைகள் வடிவாக இருக்கா? அழகா இருக்கேன் வடிவா. நீங்கள் தேய்ச்சி பழக வேணுமே. இப்போ அடுத்ததா சிவப்பு நான் உங்களுக்கு இதுலேயே வச்சு தேய்ச்சி காட்டுறேன். இப்படி கீழே மேசையில் வச்சு தேய்ச்சா உங்களுக்கு தெரியாது. இந்தபடியா சிவப்பு நான் இப்போ சிவப்பு தேய்க்கிறேன். நீங்கள் மேசையில் வச்சு தேய்க்க இன்னும் ஈஸியாக தேய்ச்சிடலாம் பிள்ளைகள். சிவப்பு என்ன கலர் சேர்ப்போம்? நீல கலர் இருக்கு, நான் நீல கலரையும் சேர்ப்பேன். ஒன்றுக்கு மேலால் ஒன்று தேய்க்க வேணும். ஆனால் என்ன செய்ய வேணும், நல்லா அடி மட்டும் தேய்ச்செடுப்போமே. நாங்களுக்கு தேய்க்கும் செயற்பாடு, இந்த செயற்பாடு செய்கிற பிள்ளைகள் தேய்த்தலின்னு உங்களோட விரலுக்கு ரொம்ப நல்லது. இது பிள்ளைகள் பாருங்க, பிள்ளைகள் இவ்வளோ வடிவாக இருக்குது. என்னத்தால் செய்த நாங்கள் கிளேயால். முதல் வளமையாக நாங்கள் இது செய்வோம், கலர் சோக்கு எடுத்து தான் கலர் பண்ணுவோம். என்ன கலர் சோக்கு எடுத்து என்ன செய்வோம், கலர் பண்ணி கொண்டு இருப்போம். என்ன கலர் சோக்கால தான் செய்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் செய்கிறது என்னத்தால, கிளேயால் அழகான கோடுகள் தான் முதல் வரைஞ்சிருக்கிறோம். என்ன வரைஞ்சிருக்கிறோம், கோடுகள் வரைஞ்சிருக்கிறோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் நான் வெவ்வேறு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்றதை சொல்லித்தாரேன். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்ய வேணும், ஒரு A4 ஷீட் எடுத்து சொட்டு கிளே, பிள்ளைகள் நிறைய கிளேயே எடுக்க தேவையில்லைங்க, இவ்வளவு கிளேயாக எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா அதை எடுத்து முதல்ல வடிவாக தேய்ச்சி கொள்வீங்கள். அது
இந்த கட்டியா இல்லாம நிக்காமல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா அடுத்தது செய்யக்க ஈஸியா செய்யலாம். ஓகேயா? இன்றைக்கு நாங்கள் நல்ல ஒரு செயற்பாடு கிளேல செய்து பழகினோம், விளையாடினோமே. நாங்கள் கிளேல விளையாடுறாங்கல்ல, நீ அதே மாதிரி தான் இதுவும் கிளேல விளையாடி இருக்கிறோம். அடுத்த வரும் வகுப்புகளில் வெவ்வேறு ஆக்கங்கள் செய்து மகிழலாம். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.